வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நமக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணனோட கிடையாட்டில் ஒரு ஆடு, ஒரு செம்பரி ஆடு 2 குட்டி இனிருக்கு. அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். எப்பயுமே செம்பரியை பொறுத்த வரைக்கும் ஒரு குட்டி தான் ஈனும். 2 குட்டின்றது 100ல் ஏதாவது ஒரு ஆடு தான் ஈனும். அந்த 100ல் ஒரு ஆடு இந்த 2 குட்டி இனிருக்கு. 2 குட்டியுமே பிரிவு குட்டி. செம்பரியை பொறுத்த வரைக்கும் எப்பயும் 2 குட்டி ஈன்ற ஆடு வந்து ரெண்டும் ஒன்று கெடா குட்டியாக இருக்கணும், இல்லைனா பிரிவு குட்டியாக இருக்கணும். இல்லைனா பட்டிக்கு ஆகாதுன்றது பல பேரோட நம்பிக்கை. சொல்லுவாங்க 2 குட்டி இனிச்சுன்னா ஒன்று வந்து பிரிவியாக இருக்கணும், இல்லைனா கெடாவாக இருக்கணும். ஒன்று பிரிவு ஒன்று கெடாவாக இருந்ததுன்னா பட்டிக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சில பேர் ஆடையை கூட மாற்றிடுவாங்க. இந்த குட்டி தாயை போலவே இது வந்து செம்பரியில் வந்து வெளிச்சி முழுமையாக வெள்ளை நிறத்தில் இருக்கிறதால செம்பரியில் வந்து இந்த ஆடு வந்து மயிலம்பாடியிலே இது வந்து ஃபுல் ஒயிட்டாக இருக்கிறதால இது வந்து வெளிச்சின்னு சொல்லுவாங்க. இந்த ரக ஆடுகளை 2 குட்டியும் நல்லா ஆரோக்கியமாக போட்டு 2 குட்டியும் நல்லா இருக்குது. பால் சத்தான ஆடு தான். 2 குட்டியும் காப்பாற்றிடும். போட்டு ½ மணி நேரம் தான் ஆகுது. இப்போ தான் குட்டி எழுந்து ஒன்று நிற்கிது.